Hello guys, welcome back to my channel. So today topic very interesting ஆன டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிறந்த குழந்தை வந்து ஏன் அழுவணுன்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க, மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி குழந்தை அழுறனா ஏன் தட்டி கொடுத்து கூட அழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ குழந்தை அழுவுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? சில குழந்தை வந்து பிறக்கும் போது அழுதுகிட்டே பிறப்பாங்க, சில குழந்தை வந்து பிறந்த பிறகு அழுவாங்க, சில குழந்தை அழுதுகிட்டே இருப்பாங்க, சில குழந்தைங்க அழுகவே மாட்டாங்க. அந்த செவிலியர்கள் வந்து தூண்டி கொடுப்பாங்க, முதுகில் தட்டுறதோ இல்லை வந்து அவங்கள வந்து தூண்டி கொடுத்து அழ வைப்பாங்க. அப்போது ஆனால் கான்செப்ட் என்ன, குழந்தைய அழ வைக்கணும். அப்போ ஏன் குழந்தைய வந்து அவங்க அழ வைக்கணும்? குழந்தை அழுவுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? குழந்தை அழுவுறதுனால குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்னு தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணுற இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் போனாலும் அந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியாது. அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிறந்த குழந்தை ஏங்க அழுவுனா, குழந்தை அழுதா என்ன பெனிஃபிட்? நமக்கு குழந்தைக்கு என்ன பெனிஃபிட்? இல்லையா அழாத குழந்தைய கூட நம்ம ஏன் அழ வைக்கிறோம்? ஏன்னா பிறந்த பிறகு குழந்தைய அழ வைக்கும் போது அது கத்துறப்போ நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும், ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தை அழுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அந்த நர்சஸ் வந்து குழந்தைய தட்டி அழ வைக்கிறது, தூண்டுதல் பண்ணி அழ வைக்கும் போது நம்ம கொஞ்சம் பார்க்க அப்படி முகம் சுளிக்கிற மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். ஐயோ குழந்தைய அடிக்கிறாங்களே, குழந்தைய தட்டி கொடுத்து அழ வைக்கிறாங்களே, எதுக்கு அழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக குழந்தை அழுகுதுன்னா, இப்போ 10 மாதம் நம்ம கர்ப்பப்பையில் இருக்காங்க, அந்த கர்ப்பப்பையில் நம்ம தொப்புள் கொடி மூலிமா அவங்களுக்கு தேவையான உணவுகள், சத்து, ஆக்சிஜன் எல்லாமே தொப்புள் கொடி மூலிமா அவங்களுக்கு சென்றடையுது. அப்போது 10 மாதம் உள்ளாரே அந்த கருக்குழாயில் இருக்கும் போது அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே போயிடுது. அப்போது வெளிக்காற்றுக்கு அவங்க வராங்க. அப்போ வெளிக்காற்றுக்கு வரும்போது அவங்க ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அழுகிறாங்கன்னா, அந்த வெளிக்காற்றை சுவாசிக்கும் போது அவங்க அலற ஒரு செயல்பாட்டு திறன் தான் அந்த நுரையீரலை வந்து தூண்டும். அப்போது ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கும் போது நுரையீரலோட செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு வந்து 5% இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்து அவங்க எப்போ ஃபஸ்ட்டு அழுகுறாங்களோ அப்போ தான் அந்த நுரையீரலோட செயல்பாட்டு திறனே தொடங்க ஆரம்பிக்கும். அதனால தான் கட்டாயமாக வந்து குழந்தை பிறந்த பிறகு உடனே அழ வைக்கிறது ஒரு காரணம். அப்போ இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை உடனே அழ வைக்கிறதுக்கு காரணம் வந்து அது அவங்க சுவாசம். ஏன்னா வயிற்றில் இருக்கும்போது நம்ம பிளட்டு மூலிமா அவங்களுக்கு எல்லாம் தொப்புள் கொடி மூலிமா அவங்க ஆக்சிஜன் போய் சுவாசிச்சிட்ருக்காங்க. அந்த அலற ஒரு சவுண்டு தான் அவங்க முதல் சுவாசத்தையே இந்த வெளி உலகத்துலேருந்து அவங்க வந்து ஈர்க்கப்படுறாங்கன்னு ஒரு அறிகுறி. குழந்தை இன்னொரு மூலியமாக அழ வைப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஒரு குழாய் மாதிரி வச்சு அவங்க மூக்கில் வாயில் எல்லாமே உறிஞ்சி எடுப்பாங்க. அது என்னென்னா அம்னோட்டிக் அப்படின்னு ஒரு திரவத்தை வந்து நம்ம குழந்தைய வந்து உறிஞ்சிருக்கும். எப்படின்னா ஏன்னா கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்க வந்து உட்கொள்ளியிருப்பாங்க. அப்போ அதை வந்து இழுக்கிறப்போ, அதை வந்து உறிஞ்சி எடுக்கிறப்போ குழந்தைக்கு அலற அந்த உணர்ச்சியை வந்து தூண்டுதலாகும். அப்போ சில குழந்தைகள் அழுவாங்க. அப்படிங்கும் போது ஆனால் கட்டாயத்தின் பேரில் குழந்தை பிறந்த உடனே அலறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அந்த முதல் அழுகையானது வந்து குழந்தை உயிர் வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏன்னா அந்த முதல் அழுத பிறகு தான் அந்த நுரையீரலில் தூண்டுதல் உண்டாகுது. ஏன்னா நுரையீரல் தான் முதிர்ச்சி அடைந்து கடைசி உறுப்பு. நம்ம குழந்தைக்கு எல்லா உறுப்புமே முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அந்த நுரையீரலுங்கிறது வந்து முதிர்ச்சி அடைகிறது எப்போனா அந்த அதுதான் வந்து கடைசியாக வந்து அது முதிர்ச்சி அடையும். குழந்தை பிறந்த பிறகு அது சுவாசிக்கும் பார்த்திங்களா, அப்போ தான் அது வந்து முதிர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த அம்னோட்டிக் திரவங்கிறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, அதில் தான் எல்லாம் அந்த தொப்புள் கொடி மூலிமா நம்ம குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம நஞ்சு கொடி வழியாக அது வந்து குழந்தைக்கே போய் அடையுது. அதனால் இது எல்லாமே அந்த திரவத்தை உறிஞ்சி எடுக்கும் போது நம்ம குழந்தைக்கு அழுக வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த திரவம் வெளியே வரும்போது அந்த அழுகை தூண்டுதல்
ஏற்படுத்துறதுக்கு அது நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, குழந்தை பிறந்த உடனே முதல் அழுகையானது அது உயிர் அழுகைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை அழுதுச்சுன்னா அது உயிர் வாழ்றதுக்கு தகுதியாயிடுச்சு, நுரையீரல் வந்து செயல்பாடு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. பிறந்த குழந்தை உடனே அழலைன்னா பயப்பட தேவையில்ல. அது 1 or 2 செகண்ட்ஸ் அது எடுத்துக்கும். ஏன்னா வெளியே வந்து அந்த ஆக்சிஜனுக்கு இந்த வெளிச்சம் இந்த ஏன்னா உள்ளாரே இருந்து நம்ம கருக்குழாயிலே இருந்துட்டு வெளியே வரும்போது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக 1 or 2 செகண்ட்ஸ் ஆகும், ஒரு 1 minute ஆகும், 2 minute ஆகும். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த ரீசனுக்காக தான் குழந்தை அழுறது வந்து ரொம்ப பிறந்த பிறகு ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.